Hello guys, welcome back to my YouTube channel. This is Bharath. So guys, இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னா திண்டல் போயிட்டுருக்கேன். அண்ட் எதுக்காக போகிறேன், என்ன பண்ண போகிறேன் அதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக பெட்ரோலே கிடையாது. ஸோ ரிசர்வில் 2 லிட்டர் இருக்கும். ஆனால் ரிசர்வ் போட்டே வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய கிலோமீட்டர் ஓட்டிட்டேன். அதனால் ஃபஸ்ட்டு போய் மெயினாக பெட்ரோல் அடிக்கணும். ஸோ பெட்ரோல் அடிச்சுட்டு அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா கன்டினியூ பண்ணுறேன். இல்லைனா வண்டியை தள்ளிட்டு போயிடுற மாதிரி ஆயிரும். இங்கே அப்படியே ஒரு யூட்டன் அடித்தோன்னா பெட்ரோல் பங்க் இருக்கும். ஸோ பெட்ரோல் விற்கிற விலைக்கு அடிக்கடி வண்டியில் சுற்றுறமேங்கிற மாதிரி தோணும். என்ன பண்ணுறது, இங்கே அடிக்கிறதா அங்கே அடிக்கிறதா, இங்கே அடிப்போம். ஆஹா, அண்ணா 2 லிட்டர்ண்ணா 222. நான் கூகுள் பே பண்ணிடுறேன். அப்படியே மெயினாக போட்டுக்கலாம். மெயினில் போட்டாச்சு, 000 பண்ணியாச்சு. இங்கே சிக்னல் போகிறதுக்குள்ளே கிராஸ் ஆகிடும். சிக்னல் போட்டாங்கடா. ஸோ கைஸ், இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா திண்டல் போயிட்டுருக்கோம். அண்ட் எதுக்காகனா வந்து திண்டல் GoPro Hero 10 வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷாப்பில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை அப்படியே நம்ம கையில் எடுத்து யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ எஸ், நான் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே GoPro வாங்குகிற ஐடியாவில் இருந்தேன். ஸோ ஃபோன் பிரேக்கான விளாக்லேயே சொல்லியிருப்பேன். ஸோ GoPro தான் வந்து நான் ஃபஸ்ட்டு யோசித்தேன். ஸோ இப்போயுமே சொல்கிற யார் எல்லாத்துக்கும் என்னென்னா, சப்போஸ் நீங்கள் motovlog பண்ணலான்னு இருக்கீங்க அப்படின்னா கண்ணு மட்டும் GoPro போயிருங்க. ஸோ எனக்கு வந்து அப்போ கரெக்டாக சொல்ல யாரும் இல்லை. நான் வந்து பார்த்திங்கன்னா நிறையா யூடியூபர்ஸோட ரிவ்யூ எல்லாம் பார்த்துட்டு சரி ஓகே SJCAM போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி SJCAM போயிட்டேன். SJCAM போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இல்லை இத்தனை ஃபால்ட்டுகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. நானும் நினச்சேன்னா வந்து சரி ஓகே SJCAM ஒரு 10K பட்ஜெட்டில் கிடைக்குது. ஸோ ஸ்டார்டிங் motovloggingக்கு நல்லா இருக்கும்னு. பட் இதில் மைக் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக நல்லாவே இருக்காது. அது நிறையா விளாக்ல சொல்லியிருப்பேன். அண்ட் இப்போயுமே அதான் சொல்கிறேன், SJCAM போகாதீங்க. அதுக்கு பெட்டர் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணி GoPro எடுத்துக்கோங்க. அது ஒன் இன்வெஸ்ட்மெண்ட்னாலும் கரெக்டாக இருக்கும். GoProவில் எந்த மாடல்னாலும் Hero 7, 8 எதுனாலுமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா மைக்கு ப்ராப்ளம். நான் சரி ஓகே GoPro நம்மளுக்கு இது போதும், நம்ம நெக்ஸ்ட் வந்து அப்டேட் பண்ணலாம், GoPro Hero தரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஐடியாவில் மணி சேவ் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா என் ஃபோன் பிரேக் ஆகிடுச்சு. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்டாக என் ஃபோன் பிரேக் ஆகும், வேறு வழியே இல்லை. டிஸ்பிளே போயிடுச்சு. அண்ட் தென் புது ஃபோன் வாங்குற நாம தான் இருந்தது. ஸோ கைஸ், ஃபோனாக GoProவான்னு யோசிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா வேறு வழியில் ஃபோன் தான் போகணுன்னு தோணுச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த சேவ் பண்ண மணியெல்லாம் அப்படியே தூக்கி Redmi Note 10 Pro வந்து பார்த்திங்கன்னா 17,000க்கு வாங்கினேன். இதில் இருக்கிறதே கவலைக்கிடமான விஷயம் என்னென்னா, நான் வாங்கினக்கு அப்புறமேட்டு தான் எனக்கே தெரியுது அதுக்கு அடுத்த நாள் அதோட ப்ரைஸ் ட்ராப் ஆகி 14,500க்கு கொடுத்தாங்க. என்ன ஒரு மனவேதனையாக இருக்கும் தெரியுமா எனக்கு. ஸோ அது விடுங்க, அப்புறம் அது வாங்கினக்கு அப்புறமேட்டு தான் சரி ஓகே இப்போ சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். அண்ட் GoPro Hero 10 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ motovloggingனாலே வந்து GoPro போயிட்டா வந்து நம்மளுக்கு ஃபுல் பேக்கேஜ் கைஸ். அது குவாலிட்டியும் நல்லா இருக்கும் அண்ட் மைக்கும் நல்லா இருக்கும். பட் அது ஒரு ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தோணும் ஆஸ் ஸ்டார்டிங்காக பண்ணும்போது. ஏன்னா அதுக்கு மைக்குக்கு தனியாக ப்ரைஸ் போடுற மாதிரி இருக்கும், அது மீடியம் மோடுக்கு தனியாக வாங்குற மாதிரி இருக்கும். அதில் நிறையா விஷயங்கள் இருக்குது. பட் ஸ்டில் அது வந்து பார்த்திங்கன்னா ஒர்த்துன்னு சொல்லுவேன். ஒன் இன்வெஸ்ட்மெண்ட்னாலும் அது கரெக்டாக இருக்கும். சரி அந்த அப்போ அஃபோர்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஸோ அதனால் வந்த பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா மைக்கு கோளாராக இருந்தது. ஸோ அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செகண்டில் சரி SJCAM போதும்னு நினைக்கும் போது தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு வடக்கன் வந்து ஹெல்ப் பண்ணான். எஸ், நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூடியூபர்னு நினைக்கிறேன். அந்த அப்படி இப்படின்னு பார்த்து ஒருத்தரை கண்டுபிடிச்சேன். அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட SJCAMக்கு வந்து பார்த்திங்கன்னா மைக் அடாப்டர் அவர் வந்து பர்சனலாக ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ அது எப்படா ஒரு வடக்கனை நம்பி காசு கொடுக்கலாமா அப்படின்லாம் யோசித்தேன். பட்டு சரி ஓகே கொடுத்து தான் பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா பண்ணி சரி எவ்வளோன்னு கேட்டேன். 1200 சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல. 1200 கிட்ட சொன்னாங்க. ஸோ சரி ஓகே நமக்கு வந்து எப்படி இருந்தாலும் ஒரு மைக் அடாப்டர் வேணும். ஏன்னா இதோட மைக்கு சுத்தமாக அட்டர் வேஸ்ட்டு. ஸோ அதனால் ஒரு மைக் அடாப்டர் வேணும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மைக் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நான் அவர்கிட்ட அமௌண்ட்டு ஃபஸ்ட்டே ஜிபே பண்ணிவிட்டேன். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா 2 or 3 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடச்சிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பார்சல் வந்துடுச்சு. அண்டு அதை யூஸ் பண்ண கண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கூட உங்ககிட்ட ஓரளவுக்கு ஓகேமான குவாலிட்டியில் பேசிகிட்டு இருக்கேன்னா அது எதனாலனா அந்த வடக்கனால தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா SJCAMக்கான ஒரு அடாப்டர் என்கிட்ட இருக்குது. ஸோ உங்களுக்கு யாராச்சும் SJCAM யூஸ் பண்ணுறீங்க அண்ட் அடாப்டர் வேணும் அப்படின்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு இன்ஸ்டாகிராம்லேயும் DM பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எப்படி வாங்கலாம் அப்படிங்கிற சொல்கிறேன். ஸோ எஸ், நான் வந்து இன்னொருத்தருக்கும் வாங்கி கொடுத்தேன். அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஓகேவாக இருக்குது. ஸோ அது இருக்கக்கட்டு தான் வந்து இப்போதைக்கு ஓகே SJCAM வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்போ GoPro Hero 10ல் என்னென்ன ஃபியூச்சர் இருக்குது சொல்லுங்களேன். வேறு லெவல் ஃபியூச்சர்ஸு. ஏன்னா அதில் ஃப்ரண்ட் கேமரா ஆகட்டும், ஸ்டெபிலைசேஷன் ஆகட்டும், 5K வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் எனக்கு. அண்டு ஸ்லோ மோஷன் இருக்குது. அண்ட் தென் ஜூம் ஆப்ஷன் இருக்குது. அண்ட் அதில் இல்லாத ஆப்ஷனே இல்லை guys. GoPro Hero 10 வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் பேக்கேஜ். பட் அஃபோர்ட் பண்ணுறதுங்கிறது எந்த அளவுக்கு இந்த பிகாஸ் ஒரு 50K கிட்ட வரும். பட் ஸ்டில் இப்போ ஈரோட்டில் இருக்குது. அண்டு
திண்டலில் ஒரு ஷாப்பில் இருக்குது. அது அப்படியே நம்ம போகலான்றா இருக்கேன். ஏன்னா திண்டலில் இருக்குங்கிற நம்ம கைக்கு கிடைக்க போகுதுங்கிறேன். ஆனால் வாங்குறேன்னு சொல்லவே மாட்டேங்கிறேன். ஏன்னா நான் வாங்க போகிறதெல்லாம் இல்லை, அது தெரிஞ்சவர் ஒருத்தர் வாங்கியிருக்காரு. ஸோ அது இருக்கும்போது நம்ம போய் யூஸ் பண்ணலாம், எப்படி இருக்குங்கிறது பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கேன். ஸோ கைஸ், அதே மாதிரி நாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல க்ளவுஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஸோ ரைடிங் ஆகட்டும் அண்டு ட்ரிப்பிங்கெல்லாம் வந்து யூஸ் ஆகிற மாதிரி ஒரு நல்ல க்ளவுஸ் வாங்கலாம்னு சொல்லி ஒரு யோசனையில் இருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஓகே இந்த க்ளவுஸ் வந்து பட்ஜெட்டாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும்னா அது அப்படியே கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள், அது சஜஷனில் எடுத்துக்கிறேன். அண்டு அவ்வளோதான், இங்கே ஷாப்புக்கு வந்தாச்சு. நீங்கள் வண்டி எங்கே நிறுத்தலாம் எவ்வளோ கூட்டமாக இருக்குது. சரி, இங்கே எடுத்துவோம். இப்போ ஷாப் வந்து நம்மளோட விளாகில் வந்து ஐயோ என்ன சிக்கிடுச்சா, வாடா. அண்டு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஷாப்புக்கு வந்துட்டோம். அண்ட் இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா GoPro இருக்குது. ஸோ எஸ் தட்டான் GoPro Hero 10 இது. அண்டு மொத்தம் இதில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை ஆக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இவர் வந்து பார்த்திங்கன்னா நியர்லி 65 to 70K கிட்ட எடுத்தார். அண்ட் இத்தனை ஆக்சசரிஸோட 3 பேட்ரி அண்டு பேட்டரியோட அந்த சார்ஜிங் போர்ட்டலோடு சேர்த்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நியர்லி 70K கிட்ட ஆச்சுனாரு. அண்ட் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா GoPro Hero 10. ஸோ எஸ், இது வந்து பார்த்திங்கன்னா வித் ஃப்ரண்ட் டிஸ்பிளேயோடு வருது. அண்டு GoPro Hero 9லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் டிஸ்பிளேயோடு வரும். அண்டு ஃப்ரண்ட் டிஸ்பிளே ஓகே தான், சில பேர்த்துக்கு இப்போ நியூ பிகினர்னால் ஓகேவாக இருக்குது, ஏன்னா ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பழகிருச்சு. ஸோ இருங்க இப்போ ஆன் பண்ணுவோமா. இங்கே தான் சார்ஜ் இருக்கான்னு வேறு தெரியலை. ஆன் ஆகுதா? ஸோ எஸ், ஆன் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்கிரேட் ஓகே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. அண்ட் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இதில் ஜூம் பண்ணிக்கலாம். இந்த கஸ்டமர் கிளிக் பண்ணோன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன வேணால் எடிட் பண்ணிக்கலாம். இதில் வந்து 4K ரெசல்யூஷன் இருக்குது. அண்ட் 5.3K சினிமேட்டிக் ஷூட் இருக்குது. ஸோ அல்ட்ரா ஸ்லோ மோஷனுக்கு 2.7Kல ரெக்கார்ட் ஆகும். பேசிக்கே வந்து பார்த்திங்கன்னா 1080 60 ஃப்ரேம் பர் செகண்ட்ஸு வித் சூப்பர் வியூவோடு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் வியூ. இதில் வந்து நம்ம கீழே இறங்கணுன்னா வந்து இது வைடு அண்ட் தென் லீனியர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேரோங்கும்போது ஒன்றுமே ஷார்ட் ஆகிடும். லீனியர் ப்ளஸ் ஹரிசாண்டலுங்கும்போது நம்ம இப்படி திருவணுன்னா வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ தெரியுதா. ஸோ இந்த டிக்டாக் வீடியோஸுக்கு அது இப்போ ஃபோன் விளாகே வந்து பார்த்திங்கன்னா பைக் ரீல்ஸுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. அண்டு அப்படியே மேலே வந்தோன்னா இதாங்க சூப்பர் வியூ. எந்த அளவுக்கு கவர் ஆகுதுன்னு பாருங்களேன், செம்ம அல்ட்ரா வைடு இது. அண்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜூம் ஆப்ஷன் இருக்குது, அது வந்து சூப்பர் வியூவில் வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ இருங்க பேசிக் கிளிக் பண்ணிட்டு சூப்பர் வியூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம லீனியரில் போட்டோன்னா இங்கே ஜூமுமே பண்ணிக்கலாம். இது எடுத்த ஃபோட்டோஸ். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கில் லீனியர் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஜூம் பண்ணிக்கலாம், எவ்வளோ தூரம் வேணால் ஜூம் ஆகிக்கும் நமக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ எஸ், இதெல்லாம் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. GoPro Hero 10ல் ஜூம் பண்ணிக்க முடியும். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் டிஸ்பிளே கிளாரிட்டி செம்ம பக்காவாக இருக்கும். ஸ்டெபிலைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும் பாருங்களேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹைன்னு இருக்குது. அண்ட் நம்ம வந்து பூஸ்ட் கிளிக் பண்ணோன்னா வந்து இன்னும் செம்ம ஸ்டெபிலைசேஷன் இருக்கும். மேலே வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற பேட்டரி SD கார்டில் எவ்வளோ தூரம் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலான் இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியோட பர்சன்டேஜ் அண்ட் இங்கே என்ன மோடில் இருக்குங்கிறது இருக்கும். அண்ட் இதோட வந்து பார்த்திங்கன்னா ஆக்சசரிஸ் என்னென்ன இவர் வாங்கியிருக்காருன்னா இது மெயினாக வாங்கியிருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ சார்ஜிங் கேஸு இதில் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் கேஸ் மொத்தம் எக்ஸ்ட்ராவாக 2 பேட்டரி வாங்கியிருக்காரு. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஜஸ்ட் ப்ளக் அண்ட் ப்ளே மாதிரி தான். அண்ட் இதில் எங்கேயோ சார்ஜிங் இங்கே இருக்குது பார்த்திங்களா, இதில் வந்து நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ சார்ஜ் பண்ணிட்டோன்னா வந்து செம்ம போர்ட்டபிள் சார்ஜர் இது. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வேறு மீது எல்லாமே ஆக்சசரிஸ் இருக்குது. இந்த GoPro வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரதரோட தான். ஸோ நமக்கு எப்போ வேணாலுமே நம்ம எடுத்துகிட்டும் போய்க்கலாம். அண்ட் நல்ல ஒரு கண்டென்ட் கிடச்சா நம்ம GoProலேயே எடுப்போம். ஸோ இருங்க இதை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ், GoPro Hero 10 நம்ம கையில் கிடச்சிது. ஸோ சும்மா அதை vlog எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அந்த GoPro Hero 10 பொறுத்த வரைக்கும் அதோட ஸ்டெபிலிட்டி அதோட கிளாரிட்டி வேறு லெவலில் இருக்கும். அண்ட் கூடிய சீக்கிரம் நாமளும் ஒரு GoPro எடுத்தாகணுங்கிற கட்டாயத்தில் தான் இருக்கேன். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல கண்டென்ட் சந்திப்போம். அது வரைக்கும் ஹீட் ஹெல்த்தி ரைட் சேஃப், டேக் கேர், பை பை.